வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரெடிஷனலான மாங்காய் ஊறுகாய் தாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நியூ அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ட் பார்க்கலாம். ஒரு முழு மாங்காய் எடுத்துக்கோங்க. அத பொடியா நல்லா நறுக்கி வச்சிருக்கோங்க. தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், salt, கடுகு, வெந்தயம், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். இப்போ ஒரு ஃப்ரை pan வச்சுக்கோங்க. அதில் கடுகு 1 டீஸ்பூனும் வெந்தயம் 1 டீஸ்பூனும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது நல்லா வெடிக்கும். வெடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இதில் போடுறது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மிக்சர் ஜாரில் போடுறத விட இதில் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காவில் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க, சில்லி பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கலர்ந்து விடுங்க. எல்லாமே நல்லா காரம் எல்லாம் ஊறணும். ஊறுகாய்க்கு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தண்ணி படக்கூடாதுங்க. தண்ணி பட்டாலே ஊறுகாய் கெட்டுடும். நம்ம எந்த மாதிரி செஞ்சாலும் சரி அதில் வந்து டைரெக்டாக கை போடாமல் ஸ்பூன் போட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு நமக்கு வருங்க. இப்போ இதை கலந்தாச்சு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு அதே ஃப்ரை பேன்லேயே நல்லெண்ணெய் 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன் நல்லெண்ணெய்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா நுரைச்சிட்டு வெடிச்சு வரும். அந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய், உப்பு எல்லாத்தையும் காரம்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல மாங்காய், அதையும் இதை கலந்து விட்டுடுங்க. நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் கடுகு வெந்தயம் பவுடரு அதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வில் அந்த ஹீட்லேயே வந்து உங்களுக்கு ஒரு 1 மினிட் இருந்தால் போதும். ஊறுகாய் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். முடிஞ்சால் வெயிலில் வச்சு எடுக்கலாம். வெயிலில் வைக்கும் போது மேலே ஏதாவது துணியை கட்டிட்டு வெயிலில் காய வச்சு வைங்க. ஏன்னா டஸ்ட் எதுவும் உள்ளே இறங்காமல் இருக்கும். அப்படி இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். சன்லைட் பட்டுதுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.